வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெர்டிக்கல் லேண்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி மிக அற்புதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன வெர்டிக்கல் லேண்டிங், ஏன் அது ஸ்பெஷல், இது இந்திய ஏவியானிக்ஸில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெர்டிக்கல் லேண்டிங் டெக்னாலஜி அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய F-35 ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டேக் ஆஃப் ஆகிறப்போ ஒரு சிறிய அளவிலான ரன்வே தேவை. லேண்ட் ஆகிறதுக்கு அது வெர்டிக்கல் லேண்டிங்கில் இறங்கும். அதுதான் F-35ஓட மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இதே போல் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பால்கன், அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மாஸ்கோட நிறுவனத்தினுடைய அந்த பால்கன் லான்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட்டை போயிட்டு விண்ணில் ஏவிட்டு திருப்பி பூமியில் இறங்கிடும். அதிகமாக பார்த்தீங்கன்னா கடலில் இறக்கி அதை ரெக்கவர் பண்ணுவாங்க. ரீசெண்டாக கூட நாசா விஞ்ஞானிகளை அது ரெக்கவர் பண்ணி கொண்டாந்து பூமியில் இறக்குறதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு மிக முக்கியமான டெக்னாலஜி இப்போ ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் மற்றும் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் சேர்ந்து மிக சிறப்பான ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஐஐடி மெட்ராஸின் கூட HAL மற்றும் DRDO அதாவது இந்தியாவினுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இவங்களோட இணைந்து இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ண போகிறாங்க. இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணால் இந்த ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஆம்கா 5ஆம் தலைமுறை விமானம் இதில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த ககன்யான் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, விண்ணுக்கு அதாவது நிலவுக்கு மனிதரை அனுப்பி திருப்பி அவங்கள பூமிக்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப புரட்சியை இப்போ இந்திய விஞ்ஞானிகள் முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டமாக இந்த ஐஐடி மெட்ராஸ் சயின்டிஸ்ட்டுகள் கண்டுபிடிப்பு மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படின்னு இப்போ விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுடைய ராக்கெட்டு தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் தொழில்நுட்பமாக சரி, மிக அற்புதமான இந்த வெர்டிக்கல் லேண்டிங் டெக்னாலஜியின் மூலியமாக அடுத்த கட்டத்துக்கு இது எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது மக்களே. இதை கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ராக்கெட் த்ரஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலக விமான வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு புரட்சியை ஈடுபடுத்த போகுது. இது நார்மலாக இந்த F-35 பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லேண்டிங் தான் இருக்கும். இப்போ நம்ம ஐஐடி மெட்ராஸ் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறது வெர்டிக்கல் டேக் ஆஃபையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டு, ஹெலிகாப்டர் கிடையாது. ஹெலிகாப்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் டேக் ஆஃப் ஆகும், வெர்டிக்கல் லேண்டிங் ஆகும். ஸோ இதை ஃபைட்டர் ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை புகுத்தி டேக் ஆஃபும் வெர்டிக்கலாக டேக் ஆஃப் ஆகும். இனி மிகப்பெரிய ரன்வே தேவையில்லை. அது மாதிரி லேண்டிங்கும் வெர்டிக்கலாக லேண்டிங் ஆகும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான தொழில்நுட்ப புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸு, நாசா, DRPA போன்ற அமைப்புகளுடன் இந்தியாவும் இந்த தொழில்நுட்பத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக இது நம்ம மாறப்போகிறோம். ஏரோஸ்பேஸ் சூப்பர் பவராக இந்தியா அடுத்த கட்ட அளவுக்கு முன்னேறுவதற்கான மிக அற்புதமான ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அந்த ஏவியானிக்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது மிக அற்புதமாக இதன் மூலியமாக அடுத்த கட்டத்துக்கு நாம் போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு கண்ணெதிரே தெரியுது மக்களே. இதை பார்த்தீங்கன்னா மிக அந்த வணிக கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு இது பண்ணுது அப்படின்னா அர்பன் ஏர் மொபிலிட்டி, ஃப்ளையிங் டாக்ஸிஸ், ரீயூசபிள் ராக்கெட் சிஸ்டம் மற்றும் இஸ்ரோ ஃபியூச்சர் மிஷன்ஸ், இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஃப்ளையிங் டாக்ஸி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் ஏன்னா இப்போ இருக்க இந்த டிராஃபிக்கில் இந்த ஃப்ளையிங் சிஸ்டம், இவங்களுடைய அந்த வெர்டிக்கல் லேண்டிங் அண்ட் வெர்டிக்கல் டேக் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது அனைத்து இனி இந்தியாவில் இந்த கார்லாம் இனி வானத்தில் பறந்து டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா பறந்து போகக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிராஃபிக் இல்லாத இடத்துல இறங்கி ஓடும். ஏன் கண்டினியூவாக பறக்க முடியாதா அப்படின்னா
இதோட எரிபொருள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இந்த 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 டெக்னாலஜியில் பயன்படுத்தக்கூடிய திட மற்றும் திரவ எரிபொருட்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து நாம் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணோம்னா நமக்கு ஒரு லான்ச் வெஹிக்கிள் வந்து லாஸ் ஆயிரும். அது லான்ச் பண்ண பிறகு கடலில் கொண்டு போய் தள்ளிடுவோம். இனி வந்து இந்த ரீயூசபிள் ராக்கெட் சிஸ்டம் வந்து இந்த டெக்னாலஜி மூலமாக பயன்படுத்தப்படும். இனி இஸ்ரோவோட எல்லா மிஷன்ஸும் இந்த இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இந்த டெக்னாலஜி மூலமா இயற்கை பேரிடர்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா எர்த்குவாக் ரிலீஃபு, மிகப்பெரிய நிலச்சரிவுகள், வெள்ளப்பெருக்கு, ஃப்ளட் ரெசிக்யூ, இதுக்கெல்லாம் வந்து மிக அற்புதமான இந்த டெக்னாலஜி பயன்படும். இது வந்து உலக இந்த ஏவியானிக்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவினுடைய எல்லை இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஏசியாக இருக்கட்டும், அதாவது வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது சியாச்சின், அந்தமான், உங்களுக்கு லடாக்கு, இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு மலை இதெல்லாம் நிறைந்த பகுதி. இந்த பகுதிகளில் வந்து மிகப்பெரிய ரன்வேக்களை வந்து இனி அமைக்கணும்னு நமக்கு தேவை அவசியம் இருக்குது. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்திட்டோம்னா ஃபைட்டர் ஜெட் என்ன ஆகும் அப்படின்னா மிகச்சிறிய இடத்துல ஹெலிபேடு மாதிரிங்கிற மாதிரி இடத்துல அழகாக இறங்கி ஏறிடும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக நமக்கு வந்து பார்க்கப்படுது. இந்த சென்சார் ஃபீட்பேக் லூப்பு, வெர்டிக்கல் ட்ரஸ்ட் கண்ட்ரோல் அல்காரிதம், ஏஐ பேஸ்டு பேலன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் சிஸ்டம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு யார்கிட்ட இருக்குன்னா ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஃபால்கன் 9 ராக்கெட்டு அவங்களுடைய டெக்னாலஜி கிட்ட மட்டுமே இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக இதனுடைய அற்புதமான டெக்னாலஜி யார்கிட்ட வருது அப்படின்னா இப்போ இந்திய நம்மளுடைய சயின்டிஸ்ட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா தானாக சமநிலையை வைத்து இறங்கும் திறன் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜி. இனியெல்லாம் நம்ம இந்தியாவெலாம் ராக்கெட்டை லான்ச் பண்ணிச்சுன்னா இனி வந்து கடலில் தள்ள தேவையில்லை, அழகாக அது ரீயூசபிளாக வந்து இறங்கிடும் மக்களே. ஸோ மிக அற்புதமான கண்டுபிடிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.